السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் மிகுந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களினுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கில் புனிதமிக்க காலடியில் கிடக்கும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய உண்மை குலாம்களாக உண்மை காதலர்களாக ஆமில் முரீதுகளாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலே புனிதமிக்க காலடியிலே இருப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாக்கியம் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான்? அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இந்த திரு கலிமாவினுடைய அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்வது மறுபுறம், அதற்கு முன்னால் கலிமாவை சொல்வதற்கே எத்தனையோ நபர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பிறந்தவுடன் சிறு வயதிலே மக்தப் மதரசாக்களிலே படிக்கும் பொழுது உஸ்தாத் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த கலிமா தான். அதற்கு பிறகு பெரிய வயதை அடைந்து பேரப்பிள்ளைகளை எல்லாம் எடுத்த பிறகும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூட நாவில் சரியான முறையில் பிழையில்லாமல் சொல்வதற்கு முடியாமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய நிஅமத் செஞ்சிருக்கிறான். ஷேகுமார்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்பது சாதாரணமான நிஅமத் இல்லை. நம்ம சர்க்கார் நாயகன் சொல்லி காமிச்சாங்க. ஒரு தடவை ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு முஸ்லீமான நபர். அவங்கள்ட்ட கேட்டாங்க, இஸ்லாத்தினுடைய கலிமா என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது லாக்கிலாக்க இல்லல்லா. அவர் வாட்டுக்க கலிமாவை கூட ஒழுங்கான முறையிலே நாவில் சொல்வதற்கு முடியலை. அஜத்து இதானா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறார், தடுமாறுகிறார். சின்ன பிள்ளையில் மக்தபில் அஜத்தில் படித்தது மறந்துட்டேன் அப்படிங்கிறார். விளங்கிச்சாமா. அப்போ அந்த கலிமாவை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நாவில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பிச்சையாக போட்டான். விளங்கிச்சா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. நேரான சரியான அந்த சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். அப்போ கௌலே சதீத் எதுமா? 100க்கு 100 உண்மையிலும் உண்மையான வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்ம சர்க்கார் நாயகம் ஒரு தடவை புறவச்சேரியில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் சர்க்கார் ஒரு பையனை நிப்பாட்டி எந்திரிக்க சொல்லி, வாழ்நாளையே உண்மையே பேச மாட்டியாப்பா நீ? வாழ்நாளில் வாயை திறந்த உண்மை பேசியதாக சரித்திரமே கிடையாதா? கலிமா சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த பையன் சொன்ன பிறகு அப்போ சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, வாழ்நாளையே நீ உண்மையே பேசவில்லை என்று யாருமே சொல்லவே முடியாதுப்பா இனிமே. ஏன் தெரியுமா? உண்மையிலும் உண்மையான 100க்கு 100 உண்மையே உருவான அந்த திரு கலிமாவை உன்னுடைய நாவிலே நீ மொழிந்து விட்டாய் அல்லவா? உன்னை யாருமே வாழ்க்கையில் வாயை திறந்தாலே பொய்தான் பேசுவாய்,
உண்மை பேசியதே இல்லை என்று யாருமே உன்னை சொல்ல முடியாது என்று நமக்கு ஷேகநாயகம் சொன்னாங்க அந்த பையனை பார்த்து. அப்போ உண்மையிலும் உண்மையானது. ஏன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா அல்லாஹுதான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற இந்த திருக்கலிமா இருக்குதேம்மா, இதுதான் 100க்கு 100 உண்மை. அப்போ அல்லாஹு தஆலா கௌலே லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தான். இந்த கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யக்கூடிய புரட்சி என்ன தெரியுமா? குலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் சீர் செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. நம்முடைய எல்லா வேலைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இணக்கமானதாக ஆக்கி அருள் புரிவான். எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சீர் செய்து அருள் புரிவான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், இன்னும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அடியானினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் அந்த அடியானை அந்த திரு கலிமாவை மொழியும்படி அல்லாஹு தஆலா ஆக்குறான். இப்போ நாம் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த கலிமாவை சொல்லுகிறோமா? எல்லாம் சொல்லுங்கம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ நம்ம சொன்னோம், இந்த கலிமாவை சொன்னது என்பது நம்முடைய சுய திறமையா, நம்முடைய சுய ஆற்றலின் பிரகாரம், என்னுடைய கமாலாத், என்னுடைய திறமையை கொண்டு நான் இந்த கலிமாவை சொல்லி நான் உண்மையிலே நிலைத்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு சர்க்கார் நாயகம் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு அடியான் உலகத்திலே அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அரிசினுடைய தூண் நடுங்க ஆரம்பிச்சிருது, குலுங்க ஆரம்பிச்சிருது. அட தூணே என்னப்பா ஏன் இப்படி குலுங்கிக்கிட்டு இருக்கிற? ரப்பே, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட உன்னை இலாஹ் என்று சொல்லிவிட்டான். அவன் விளங்கி சொல்லுகிறானோ விளங்காமல் சொல்லுகிறானோ அது அடுத்த கட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவன் சொன்ன பிறகு இன்னும் அவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கவில்லையே என்பதாக அந்த தூண் சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அட தூணே, அந்த அடியானினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அந்த அடியானின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதன் காரணமாகத்தான் அவனை அந்த கலிமாவையே சொல்ல வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்தில் வருவதும் நம்முடைய திறமை கிடையாது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு என்னென்னலாம் பிச்சை போட்டிருக்கிறாமா? கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வைத்தான் அல்லாஹ் தஆலா. அந்த சொல்லையும் எவ்வாறு அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்? ஒவ்வொரு வினாடியும் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்முடைய நாவு மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பிச்சையா கொடுத்தான். எப்பொழுது அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு பிச்சையா கொடுத்தாமா? ஷேഖുமார்களுடைய சுஹபத்தில் வந்த பிறகு. நின்றா லா இலாஹ இல்லல்லாஹ், உட்கார்ந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், படுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லா நிலைகளிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? நாம் நிற்கும் பொழுது நம்மை நிற்க வைத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. அமர்ந்தால் அமர வைத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. படுத்தால் படுக்க வைத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. ஏன்? நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன்தான் பூர்த்தி செய்கிறான். நம்முடைய எந்த தேவையையும் இது நாள் வரை நாமும் சுயமாக பூர்த்தி செய்யவே இல்லை. மற்ற வஸ்துக்களும் அல்லாத மாசி வல்லாவும் இது நாள் வரை நம்முடைய எந்த தேவையையும் அணு தேவையை கூட, ஒரு சிறிய தேவையை கூட வேறு வஸ்துக்கள் எதுவும் இது நாள் வரை பூர்த்தி செய்யவும் இல்லை, இனிமேலும் பூர்த்தி செய்யவும் முடியாது. அப்ப நமக்கு ஷேഖுமார்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய சொற்களாக மாத்திட்டாங்க. அப்ப இந்த சொல்லுக்கு அடுத்த கட்டம் நமக்கு எப்படி ஆக்கிட்டாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் என்னமா சொல்லுங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. கலிமா பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவ்வாறு வணங்கினால் அது ஷிர்காயிரும். வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனால் நமக்கு ஷேഖநாயகம் என்ன காட்டி கொடுத்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்னமா? லா மஅபூத இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான்? லா மக்சூத இல்லல்லாஹ், லா நாஃபியா ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ், லா லார ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ்.
நமக்கு அணுவத்தனை நன்மை செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. நமக்கு அணுவத்தனை தீமையாக இருந்தாலும் அதையும் நமக்கு தருபவன் யாருமே இல்லை இல்லல்லா. வல்கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை தீமை அனைத்தும் அவன் புறத்திலிருந்துதான் வருகிறது. வழங்குச்சாமா. அப்போ யாரும் மற்ற வஸ்துக்கள் எதுவுமே நமக்கு சுயமாக ஃபீ நஃப்ஸிஹி நன்மை செய்ய முடியுமா? நன்மை செய்ய முடியாது. மற்ற வஸ்துக்கள் நமக்கு ஃபீ நஃப்ஸிஹி தன் ஜாத்தை கொண்டு நமக்கு ஏதாவது நஷ்டங்களை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இவ்வாறு யார் பார்க்கிறார்களோ அவர்கள் எந்த அந்தஸ்தை அடைந்து விடுகிறார்கள்? ஷுஹதாக்களுடைய அந்தஸ்துக்கு போயிடுறாங்க. அப்போ இதைத்தான் நமக்கு ஷேக நாயகம் தரீக தக்வால கற்றுக் கொடுக்குறாங்க. தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்சனா. அல்லாஹ் அல்லாதவைகள் தன் ஜாத்தை கொண்டு தன் தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ தரக்கூடியவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத மற்ற மாசிவல்ல அனைத்துமே எதிலையுமே ஹைரும் இல்லை ஷர்ரும் இல்லை. எந்த வஸ்துவிலையுமே ஹைரும் இல்லை ஷர்ரும் இல்லை. விளங்குச்சாமா. அப்போ நேற்று ஒரு நபர்கிட்ட பேசக்கூடிய சமயத்தில் அவங்க சொன்னாங்க, உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லெமன் ஜூஸ் வேண்டாம் குடிங்களேன், உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, அல்லாஹூ லெமன் ஜூஸ்லாம் குடிக்கவே கூடாது ஹஜ்ரத். லெமன் ஜூஸை நான் குடித்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சிறுநீரே ஒழுங்காக யூரினே ஒழுங்காக போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுது. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்துருக்கேங்க, அடிக்கடி பீஷா போவானுவேன், பார்த்துக்கங்க. அப்போ மற்றவர்கள் எல்லா நபர்களும் அதை என்ன பார்க்குறோம்? லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த லெமனிலே அந்த குளிர்ச்சியை உண்டாக்கும் தன்மை சுயமாக இருக்குதா? இல்லவே இல்லை. அப்போ ஒரே லெமன் ஒரு நபர்களுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணி அதிகமாக ரிலீஸ் ஆகுது, யூரின் போகிறத அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தா அதே வஸ்து தான், வஸ்துவில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அதே வஸ்து இன்னொரு நபருக்கு சிரமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக போயிடுது. நீர்க்கடுப்பாக இருந்தாக்க அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. விளங்கிச்சாமா. அப்போ இந்த ஒரே வஸ்து தான், ஆனால் சிலர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் சிலர்களுக்கு தீமை பயக்கக்கூடியதாகவும் ஆகிவிடுகிறது. அப்போ அந்த வஸ்துவில் எந்த நன்மையும் தீமையும் கிடையாதுமா என்று நமக்கு நம்முடைய முழு கவனத்தையும் அந்த மஹ்லூக்கின் பக்கம் செல்ல விடாமல் அந்த மஹ்லூக்கில் ஐனாக இருக்கக்கூடிய ஹக் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பக்கம் நமது சிந்தனையை செலுத்த வைப்பவர்கள் தான் ஷேகுமார்கள். நம்முடைய முழு தொடர்புகளும் யாரு கூட இருந்துச்சுமா? மாசிவல்லா கூட தான் இருந்துச்சு. அல்லாஹ் அல்லாத மற்ற வஸ்துக்களுடனே நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நமக்கு ஷேக் நாயகம் எப்படி ஆக்கி கொடுத்துட்டாங்க? நம்ம மாசிவல்லாவை விட்டும் நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காடு கரைகளுக்கே நாம் சென்று அமர வேண்டிய அவசியம் இல்லை. ஜிஸ்மு சே லக் அவர் தில் சே அலக் ரகு. உடலால் மக்களோடு ஒட்டிவாள், உள்ளத்தால் மக்களோடு வெட்டிவாள். உடலால் மக்களோடு ஒட்டிக்க, அதுக்குன்னு மனைவி பிள்ளைகள் என்று பார்க்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவியுடனே மனைவியையும் கவனித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், மாணவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், உஸ்தாதுமார்களை கவனிக்க வேண்டும், எல்லா நபர்களுடனும் பழகி கொள்ளலாம். எவ்வாறு? ஜிஸ்முசே உடலால் நாம் அவர்களுடனே ஒட்டி வாழ்ந்தாலும் உள்ளம் நமக்கு எப்பொழுதுமே எங்கே இருக்கணும்? கனெக்ஷன் மௌலா கூட தான் இருக்கணும். அதுதான் நம்ம சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, டெய்லரை பார்த்தாக்க ரொம்ப படிப்பினையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. தைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாடு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அவங்க கல்வி என்ன இருக்கும், இங்கே தான் கனெக்ஷன் இருக்கும். வாய் பேசிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில். என்னப்பா ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? அப்புறம் 10 மணி ஆயிடுச்சா ஊர்லேருந்து திரும்பி வர்றதுக்கு? கரெக்டாக இங்கே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அது வாட்டுக்கு. கரெக்டாக இங்கே வாயிலே அவர்கள் பேசி கொண்டிருந்தாலும் முழு கவனமும் அவர்களுக்கு எங்கே இருக்கும்? அவர்களுடைய அந்த தைக்குதல் என்ற அந்த வேலையில் தான் அந்த முழு கவனமும் சென்று கொண்டிருக்கும். விளங்கிச்சாமா. அப்போ நாம் உடலால் மக்களோடு ஒட்டி வாழ்ந்தாலும் நமது உள்ளத்தை ஹக்கின் அளவிலே நம்மை சேர்த்து வைப்பவர்கள் ஷேகுமார்கள். அப்போ எல்லா வஸ்துக்களும் நமக்கு எந்த வஸ்துக்கள் எல்லாம் எஜமானுடைய தொடர்புக்கு முன்னால் நமக்கு அல்லாஹ்வை மறக்கடித்ததோ அதே வஸ்துக்கள் நமக்கு ஷேகுமார்களுடைய தொடர்புக்கு பிறகு அல்லாஹ்வை காட்டக்கூடியதாக நமக்கு மாறிவிட்டன. அப்போ நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய சிந்தனைகளை யாரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க? ஹக்கின் அளவில் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா
ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டியின் சம்பந்தத்தை தெரிபடுத்தியவனாக ஹக்கினுடைய குவத்தை கவனிக்க வேண்டும். அப்போ சிருஷ்டியினுடைய சம்பந்தத்தை தெரிபடுத்தி ஹக்கினுடைய குவத்தை கவனிக்க வேண்டும் என்று நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், இப்போ முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்துறதா? யார் சாப்பிட்டாப்பா? அல்லாஹ் தான் சாப்பிட்டான். யார் தூங்குனா? அல்லாஹ் தான் தூங்குனா. அவ்வாறு சொல்ல முடியுமா? நக்கலுக்கு ஃபவுக்கு நபாஷ் அவ்வாறு சொல்ல முடியாது. நிஸ்பத் யாருக்கு சொந்தமானது? சாப்பிடுதல் என்ற செயலை யாரின் பக்கம் சேர்க்க வேண்டும்? மஹ்லூக்கின் பக்கம் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். விளங்கிச்சாமா? அப்ப சாப்பிடுதல் என்பது நம்முடைய செயல். விளங்கிச்சா? அப்ப சாப்பிட்டது யார்? நான் தான் சாப்பிட்டேன். ஆனால் அந்த சாப்பிடுவதற்கு குவத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. விளங்கிச்சாமா? அதிலேயும் நமக்கு ஷேகுமார்கள் எந்த அளவிற்கு நுணுக்கமாக சொல்லித்தராங்க. ஒவ்வொரு செயலிலும் ஹக்குடைய குவத்தை கவனிக்கணும். எந்த ஒரு ஆட்டம் அசைவு, ஒரு சிறிய அசைவு என்று நம்ம இடத்தில் ஹரக்கத் வெளிப்பட்டாலும் நம்ம என்ன பார்க்கணுமா? அந்த குவத் யாருக்கு சொந்தமானது? ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா. லா குவத்த இல்லா பில்லா, குவத் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. அப்ப முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்காமல் ஒவ்வொரு செயல்களிலேயும் நடந்தால், ஓடினால், அமர்ந்தால், படித்தால், எழுதினால், பேசினால், கேட்டால், எல்லா செயல்களிலேயும் ஃபஅல் எப்பொழுதெல்லாம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதோ, ஹரக்காத்துகள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதோ, அனைத்திலேயும் ஹக்குடைய குவத்தை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் ஹக்குடைய குவத்தை கவனிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? ஆனால் ஷேகுமார் நமக்கு எவ்வாறு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க? ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டியின் சம்பந்தத்தை தெரிபடுத்தியவனாக. இந்த நிஸ்பத்தை என்ன செய்யக்கூடாது? சாக்கித் செய்யக்கூடாது. நிஸ்பத்தை சாக்கித் செஞ்சால் என்ன ஆகும்? பார்க்குறான், பார்த்துட்டு அல்லாஹ் தாங்க பார்த்தான், அந்நிய பெண் வர, அந்நிய பெண்ணை பார்த்துட்டு அல்லாஹ் தான் பார்த்தான்னு சொல்ல முடியுமா? விளங்கிச்சாமா? அப்போ என்னது? அல்லாஹ் தான் பார்த்தாண்டாக்கா அல்லாஹ் தான் கணத்தில் வர அறையை விட்டு அல்லாஹ் தாண்டா அறையிறான் அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டி ஏற்படும். விளங்கிச்சா கண்ணுகள்? அந்த மாதிரி அங்கே நிஸ்பத்துகளை என்ன செய்யக்கூடாது? தருக்கு செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஷேகுமார்கள் காட்டித்தராங்க. எந்த ஒரு செயலாக இப்போ ஒருத்தவனை அடிச்சு போட்டு, இது அல்லாஹ்வுடைய கூத்து, அல்லாஹ் தான் இப்போ அடிக்க வச்சான், என்னால் சுயமாக அடிக்க முடியுமா? நான் தான் எந்த செயலையும் சாஹிபே கூவத்திலே மஜ்பூராச்சே, சுயசக்தி அற்றவனாச்சே, அப்போ அல்லாஹ் தான் என்னை அடிக்க வைத்தான், அல்லாஹ் தான் அடித்தான் அப்படின்னு சொல்வது என்பது என்னது? அல்லாஹ் அடித்தான் என்று சொல்வது மாபெரும் தவறு. விளங்கிச்சா கண்ணுங்களா? அப்போ ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டியின் சம்பந்தத்தை தெரிபடுத்தி ஹக்குடைய குவத்தை கவனிக்க வேண்டும் என்று நமக்கு ஷேக் நாயும் காட்டி கொடுத்தாங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப நமக்கு ஷேகுமார்கள் ஒவ்வொரு செயல்கள் நடக்கும் பொழுதும் அதில் குவத்து பாருங்க, நிஸ்பத்து குவத்து பாருங்க, நிஸ்பத்து குவத்து பாருங்கன்னு சொல்றாங்க என்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதன் நிஸ்பத் குவத்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறாரோ அவர்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தக்குவாக்களும் மிக மிக இலகுவாக ஆகிவிடும். அதே போன்று ஹைரான விஷயங்களிலே இதை கொடுத்தவன் அல்லாஹுதான், இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வந்தது என்பதை நாம் ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு லரர் நம்மிடத்திலே வந்து சேரும் பொழுது, ஒரு தீங்கு நம்மிடத்திலே வந்து சேரும் பொழுது, இதை கொடுத்தவன் அல்லாஹுதான் என்று நாம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது. ஒரு லட்டு கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? லட்டு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா அல்லாஹ் நீதான் ரப்பே கொடுத்த லட்டு, அல்ஹம்துலில்லாஹ். அடி கொடுத்தவன் யாரும் இல்லைன்னு சொல்லுவோமா? சட்டையை பிடிச்சி சண்டைக்கு நிற்போமா நம்ம? அப்போ அந்த சிந்தனைகள் நமக்கு இன்னும் ஷேகுமார் என்ன செய்கிறாங்க? நமக்கு பயிற்சிக்கு மேலே பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எந்த நிகழ்வு நம்ம இடத்தில் வெளிப்பட்டாலும் எல்லாம் இதை நீ தான் செய்ய வைக்கிற ரப்பே, விளங்கிச்சாமா என்று நாம் ஒவ்வொரு செயலிலும் அவனின் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் போக வேண்டும் என்பதாக நமக்கு ஷேக் நாயகம் கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு செயலிலும் ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய குவத்தை கவனித்து அல்லாஹின் பக்கமே நமது முழு கவனத்தையும் திருப்பி வைத்து வாழக்கூடிய சரியான பாதையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் அழைத்து செல்வானாக. இந்த இல்மு ஞானங்களை கற்றுக் கொடுத்த நமது ஷேக் நாயகம் அவர்களுக்கும் அவருடைய காந்தானுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி அருள் புரிவானாக. எஜமானுடைய சஃபரை அல்லாஹ் தஆலா சலாமத்தாக்கி வைப்பானாக. எஜமானுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் ஆஃபிய சலாமத்தையும் அல்லாஹ் தஆலா சபா சிஃபாத்துடன் நீண்ட காலம் அல்லாஹ் தஆலா தன் வஜூதிலே காட்டிக் கொண்டிருப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.